மாரிசாமி வணக்கம். தற்பொழுது மதுரையின் எந்த பகுதியில் நீங்கள் இருக்கிறீர்கள்? ஏனென்றால் அலங்காநல்லூர் பகுதியில் 4வது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனிடையே சில இடங்களில் மாணவர்கள் டவர் மீது செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக நமக்கு தகவல்கள் கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. தற்பொழுது போராட்ட களத்தில் நிகழக்கூடிய காட்சிகள் என்ன மாரிசாமி, பதிவு செய்யுங்கள். அதாவது மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் தொடர் போராட்டம், அதாவது 4 நாட்களாக தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என வலியுறுத்தி மாணவர்கள் முதல் நாளில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் அலங்காநல்லூர் வாடிவாசல் முன்பு திரண்டு போராட்டம் நடத்தினார்கள். அவர்கள் அடுத்த நாள் கைது செய்யப்பட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக அந்த கிராம பொதுமக்கள், பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் போராட்ட களத்தில் குதித்தனர். அவர்கள் தொடர்ந்து 3 நாட்கள், மொத்தம் 4 நாட்களாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. அங்கு இந்நிலையில், அதாவது இரவு முழுவதும் அங்கேயே படுத்து உறங்கி கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் சிறு குழந்தைகள், அந்த கிராம பகுதியின் பொதுமக்கள், இளைஞர்கள், அதாவது வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் மதுரை எல்லிஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த எல்லிஸ் நகர் பகுதியில் ஒரு தொலைபேசி அலுவலகம் உள்ளது. அந்த அலுவலகத்தின் உள் உள்ள செல்போன் டவரில் ஒரு 6க்கும் மேற்பட்டவர்கள் அந்த டவரில் ஏறி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். செல்போன் டவரின் பாதி உயரத்திற்கு சென்று அதற்கு மேலும் சென்று அந்த ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மேலே இருந்து கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். எல்லிஸ் நகர் என்பது மதுரையின் பெரியார் பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஒரு, அதாவது மிக முக்கியமான பகுதி. அங்கு உள்ள BSNL அலுவலகத்தின் உள் உள்ளது இந்த டவர். இந்த டவரின் மீது ஏறி அவர்கள் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும், ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். மேலும் பார்த்தோமானால் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை அலங்காநல்லூர் பகுதியில் ஒரு போராட்டம் நடந்து வருகிறது. தற்பொழுது இந்த செல்போன் டவரில் ஏறி மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். மேலும் மதுரை தமுக்கம் மைதானம் பகுதியில், மதுரை தமுக்கம் மைதானம் என்று சொல்லக்கூடிய அந்த கோரிப்பாளையம் தேவர் சிலையில் இருந்து தமுக்க மைதானம் பகுதி வரை மாணவர்கள் நேற்று ஒரு 15,000க்கும் மேற்பட்டோர் அங்கே திரண்டு போராட்டம் நடத்தி வந்தனர். அனைத்து கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களும் திரண்டு போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு மட்டுமே அங்கு ஒரு 5,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் திரண்டிருந்தனர். அவர்கள் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அந்த கூட்டத்திலேயே, அதாவது குடும்பத்துடன், இந்த பகுதியில் உள்ள மதுரையில் உள்ள மக்கள் குடும்பத்துடனே போராட்டத்தில் கலந்து கொண்டனர். பின்னர் அவர்கள் நேற்று இரவு முழுவதும் அங்கேயே பொழுதை கழித்துள்ளனர். இன்று அந்த போராட்டத்திற்கு கல்லூரி மாணவர்கள் அதிக அளவில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அலங்காநல்லூரை பொறுத்தவரையும் இரவு நேரத்தில் தங்கி போராட்டம் நடத்தி வந்தனர். போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இன்று காலையிலிருந்தே கிராம பகுதி மக்கள் மீண்டும் கூட்டம் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் போராட்டங்கள் மிகுந்த வலிவடையும் என்றே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்போது செல்போன் டவரில் ஏறி உள்ளவர்கள் கூட இவர்கள் அந்த ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்ற ஒரே கோரிக்கையை மட்டும்தான் வலியுறுத்தி வருகிறார்கள். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவசர சட்டம் இயற்றியோ உச்சநீதிமன்றத்தின் தடையை நீக்கியோ ஏதோ ஒரு வகையில் இந்த ஜல்லிக்கட்டை நடத்தி ஆக வேண்டும் என்ற வகையிலேயே போராடி வருகிறார்கள். மேலும் மதுரை பகுதியில் பல்வேறு போராட்டங்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டங்கள் அனைத்தும் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் ஒரே கோரிக்கையை வலியுறுத்தி தான் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. நாம் தமிழர் கட்சியின் தலைவர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், அதாவது நமது மதுரை அவுட் போஸ்ட் பகுதியில் உள்ள தந்தை பெரியார் சிலையின் எதிராக நேற்று மாலை போராட்டத்தை துவக்கியுள்ளார். அவருடன் டைரக்டர் அமீர் அவர்களும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். அதாவது அவர்களும் மாணவர்களுக்கு ஆதரவாகவும் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம், 20ஆம் தேதி வரை கெடு கொடுத்துள்ளார்கள். அவர்கள் 20ஆம் தேதிக்குள் மத்திய மாநில அரசுகள் இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதி தராவிட்டால் 21ஆம் தேதி அலங்காநல்லூரில் தடையை மீறிய ஜல்லிக்கட்டை நடத்தியே காட்டுவோம் என சீமான் நேற்று கூட நம்மிடம் தெரிவித்திருந்தார். இதுபோல மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் போராட்டமாகவே இருக்கிறது. அதாவது ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு போக்குவரத்து செல்ல வேண்டுமானால் எந்த வழியில் பார்த்தாலும் இங்கு சாலை மறியல் நடக்கிறது, இங்கிட்ட ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. ஆகையால் இந்த வழியில் போக்குவரத்து பயன்படுத்தக்கூடாது என போக்குவரத்து பெரும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளது. மதுரை மாவட்டத்தில் அனைத்து கிராம பகுதிகளிலும் இதே நிலைதான். கிராம பகுதிகளிலும் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து போராடுகிறார்கள். நேற்று இரவில் கூட பறவை என்று சொல்லக்கூடிய மதுரை திண்டுக்கல் மெயின் ரோட்டில் உள்ள பறவை காய்கறி மார்க்கெட் பகுதி, அந்த காய்கறி மார்க்கெட்டில் இருந்தவர்கள் அனைவரும் வெளியே உடனடியாக தங்களை போராட்டத்தில் ஈடுபடுத்திக் கொண்டனர். அந்த பகுதியில் வெகு நேரமாக போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இது போன்ற அனைத்து வகை போராட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டே வருகிறது.